ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப் டூ தென்மலான்னு ஒரு இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு சின்ன ட்ரிப் கேள்விப்பட்டோம். அந்த பிளேஸ் நல்லா இருக்கும்னு, நிறைய சுற்றி பார்க்குறக்கு இடங்களும் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நம்மளும் போய் அந்த இடத்த எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி ஒரு விசிட்டுக்காண்டி போயிட்டுருக்கோம். கிளைமேட்டும் நல்லா இருக்குது, கொஞ்சம் ரெய்னியாகவும் இருக்குது, கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருந்தது. எப்பயும் போலயே ரோடெல்லாம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இது எங்கன்னா, அதாவது திருநெல்வேலி சைடு தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். திருநெல்வேலி போய் தென்காசி போய் அங்கேருந்து தென்மலா ரொம்ப பக்கம்னாங்க. அதனால் அந்த சைடு ரூட்டை தான் நாங்கள் பிடிச்சு போயிட்டுருக்கோம். அதே போல் வந்து உங்களுக்கு தென்மலா வந்து உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டு பார்டரா கேரளா பார்டரான்னு பார்த்தீங்கன்னா, கேரளா பார்டர் மாதிரி தான் வருது. ஸோ வந்து நீங்கள் செல்ஃபோனுக்கு எந்த டவர் கிடைக்கும் அப்படின்லாம் நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் பிஎஸ்என்எல் வந்து எல்லா இடத்துலையும் டவர் கிடைக்கிது. நாங்கள் போன வரையும் நாங்கள் பார்த்த வரையும் பிஎஸ்என்எலுக்கு ஃபுல் டவர் கிடைச்சிது. இப்போ போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நாங்கள் ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம். ஏன்னா நாங்கள் ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம். கொஞ்சம் ஏர்லி மார்னிங் கிளம்புனா ஒரு பிரேக் எடுக்கலான்ட்டு அந்த கயத்தாருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. அது நேம் பார்த்தீங்கன்னா, கேப்சி ரெஸ்டாரண்ட் சொல்லி இருந்தது. தம்பிக்கு கூட பையனுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னான். சரி அங்கே ஒரு குட்டியாக பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பிளானிங் வேறு பண்ணியிருந்தோம். ஏன்னா மார்னிங் நான் எதுவுமே டிஃபன் எதுவும் பண்ணலை, வீட்டில் எதுவுமே பண்ணல, ஏர்லி மார்னிங் கிளம்புனால. அதனால் அங்கே போயிட்டோம். ஸோ அங்கே போய் அவனுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி பார்த்து நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்குள்ளே போனோம். அது ரொம்ப நல்லா நீட்டாக இருந்ததுங்க. அந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்ப்பீங்க, அது ரொம்ப க்ளீனாக இருந்தது. அது ஏர்லி மார்னிங்கில் எந்த ஒரு மாதிரி ரஷ்ஷாக எதுவுமே இல்லை. ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. நல்ல பெரிய பார்க்கிங் பிளேஸ் நிறையா இருந்தது. அந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது. கிட்ஸ் எல்லாம் ரொம்ப கூட்டிகிட்டு போனீங்கன்னா நம்ம வந்து அது அங்கிட்டு இங்கிட்டு ஓடுது. ஏன்னா மெயின் நேஷ்னல் ஹைவேலேருந்து உள்ளடங்கி இருந்தது. நல்ல பெரிய ஏரியா மாதிரி இருந்தது அந்த ஹோட்டலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பையனுக்கு பசிக்குதுன்ட்டான். சரி ஓகே, போய் மைல்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடுவோம்னு சொல்லிட்டு, அவன் ஆர்டர் பண்ண பூரி எல்லாம் வாங்கி கொடுத்து ஒன்று சாப்பிட சொல்லிட்டு, அப்படியே பார்த்தீங்கன்னா, சரி எனக்கும் பசிச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேண்டிய தோசை, நான் எங்கே போனாலும் தோசை மட்டும் தான் வாங்குவோம். ஸோ தோசை, அவனுக்கு வந்து பூரி செட்டு வாங்கி கொடுத்துட்டு, அப்படியே கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு, அவன் பார்த்தீங்கன்னா அந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா, கிட்ஸை நிறையா கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு பேரட்லாம் வச்சுருந்தாங்க. நல்ல கேஜ், பெரிய கேஜில் நிறைய அந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு கிளி அழகாக இருந்தது. பஞ்சவர்ண கிளி மாதிரி நிறைய கிளி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே வெளியே போனீங்கன்னா ஆஸ்ட்ரிச் மாதிரி பயங்கர ஹைட்டுங்க. அது பார்க்கவே பெரிய ஆஸ்ட்ரிச். அது பார்க்கவே என் பையன் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தான். ஏன்னா எல்லாமே நம்ம வந்து டிஸ்கவரி சேனலில் பார்த்தது. அங்கே வந்து அந்த ஆஸ்ட்ரிச் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ப்ளஸ் பக்கத்துலேயே ஒரு ஹார்ஸ், சின்னதாக ஹார்ஸ் வேறு அந்த ஹோட்டல் பேக் சைடே வச்சுருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குதிரை. அதில் எல்லாம் ஏறலாம் முடியாது. ரொம்ப பார்க்குறக்கு க்யூட்டாக இருந்தது. பக்கத்தில் போய் இந்த புல் மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தோம். என் பையனுக்கு அந்த ஆஸ்ட்ரிச் மேலேயே கண்ணாவே இருந்தது. இவ்வளோ ஹைட்டாக இருக்குது, நெக்கு அழகாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டே இருந்தான். சரின்ட்டு ரொம்ப நேரம் அதை வந்து அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கே கஷ்டமாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க அந்த பிளேஸ் பார்க்க. அந்த ஹோட்டல் மாதிரி தெரியல, ஏதோ நம்ம இதுக்குள்ளே போன மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வரும்போது சாப்பிட்டு எல்லாம் ரெஸ்ட் ரூமில் போயிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா, முன் பிளேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சறுக்குகள் இருந்தது, சீசா இருந்தது, அப்புறமேட்டு ஊஞ்சல் நிறையா இருந்துச்சு. அதே போல் ஒரு தாஜ்மஹால் மாதிரி என்ட்ரன்ஸில் ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க. ஒரு குட்டியாக ஒரு டெமோ மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கிட்ட போய் நின்று பையன் பார்த்துட்டு இருந்தான். ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு அப்படியே எங்கள் ஜேர்னியை கன்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். 13 பிரிட்ஜ் செம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப தூரம் போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தென்மலா ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். அது ஒரு 13 பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு நல்லா இருந்துங்க பார்க்க. ஒரு சினிமா ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி ஒரு பிளேஸாக இருந்தது. அது பார்த்தீங்கன்னா 13 பிரிட்ஜஸ் பெருசு பெருசாக. நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ஊர்லலாம் பெரிய பெரிய தூண் இருக்க மாதிரி அரண்மனையில் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரோட்லேயே பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக அந்த பிரிட்ஜ் மேலே வந்து ட்ரெயின் போகும் போல் தண்டவாளம் போட்டிருந்துருக்காங்க. நாங்கள் அதை நின்று நிறைய பேர் மேலெல்லாம் ஏறி போய் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் மழை பெய்யறனால ஏற முடியல. பையனுக்கு வேணாம், மழைகளை பெய்யுது, சளிகளி பிடிச்சிரும், எக்ஸாம் டைம் வேறன்ட்டு நாங்கள் அங்கெல்லாம் போகல. ஜஸ்ட்டு கீழே நின்றுட்டு ஒரு சைட் வியூ மாதிரி பார்த்தோம். அந்த பில்லர்ஸ்லாம் என்ன கரெக்டாக 13 பிரிட்ஜ் அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷில் இருக்கும்போது கட்டினதா சொன்னாங்க. சரி அதை அப்படியே கேட்டுட்டு மறுபடியும் எங்கள் ஜேர்னியை கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் அது ரயில்வே பிரிட்ஜ் தெரியுதா? ட்ராக் இருக்குப்பா. 4 கிலோமீட்டர் டீப்பா இருக்குப்பா. பிரிட்ஜ் இருக்கு. சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை கிராஸ் பண்ணி போகும்போது ஒட்டாக்கல்னு ஒரு பிளேஸ் இருந்துச்சு. அங்கே ஒரு குட்டியாக வந்து ஒரு ஜூ மாதிரி வச்சுருந்தாங்க. ஒன்றும் இல்லைங்க, அது வந்து அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய புள்ளிமான்லாம் நிறையா இருக்கும். அந்த பிளேஸில் நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம போய் கிட்ஸை கூட்டிகிட்டு போகிறனால அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த பிளேஸ் நோக்கி மூவ் ஆரம்பிச்சிட்டோம். அது பார்த்தீங்கன்னா அது ஓட்டக்கல்னு தான் அது நேம்.
அந்த ஓட்டக்கல்ன்ற பிளேஸ்லேயே வந்து நல்லா அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டோன்லேயே வந்து எழுதியிருக்கும் அந்த இதுக்கு மேலே. எல்லாரும் ஒட்டாக்கல் ஒட்டாக்கல் நாங்கள் அது வந்து ஒட்டாக்கால் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஸ்பெல் பண்ண தோணுச்சு. அவங்க சொன்ன மாதிரியே கொஞ்சம் புள்ளிமான்லாம் நிறைய இருந்ததுங்க. பக்கத்துலேயே க்ளோஸாக நின்றுட்டு இருந்ததுங்க. அதுங்க போஸ் கொடுக்குற அழகாக போஸ் கொடுத்துச்சு இதுங்க. என் பையன் ரொம்ப க்யூட்டாக இருக்கேன்னு சொல்லிகிட்டே இருந்தான். அதுங்களுக்கு அது நம்ம விசிட்டர்ஸ் யாராவது போனாலே அது ஏதோ நம்ம ஃபுட்டு கொடுக்க வர்றோம்னு நினச்சிட்டு பக்கத்தில் ஓடி ஓடி வந்துச்சுங்க எல்லாமானும். ஸோ என் பையன் பக்கத்தில் ஒன்றுமே கொண்டு வரலையேன்னு சொல்லிட்டு புல்லெல்லாம் வந்து எடுத்து அங்கே இருந்த புல், சின்ன சின்ன லீஃப், இலையெல்லாம் பறித்து அதுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். நல்லா இருந்ததுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக இருந்துங்க மரம். அங்கே அது உள்ளே இருந்த மரம்லாம் ரொம்ப பெருசு பெருசாக ஹைட்டாக வளர்ந்துருந்தது. அது லாங் லாங் ரோப்பெல்லாம் அதில் கட்டி விட்டுருந்தாங்கங்க, ஊஞ்சல் மாதிரி. நிறைய எல்லா மரத்துலையும் இதை கட்டி விட்டுருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. யாருக்கும் எந்த நிறைய கிட்ஸ் இருந்தால் கூட சண்டை வராது போல். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆளாளுக்கு ஒரு ஒரு ட்ரீயில் தொங்குற அந்த ஊஞ்சல் ஏறி உட்காந்து நல்லா ஜாலியாக ஆடலாம். பெரியவங்க கூட ஆடிட்டு இருந்தாங்க. வயசானவங்க, பெரியவங்க, யங்ஸ்டர்ஸு, கிட்ஸு எல்லாம் வந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே முடிச்சுட்டு நாங்கள் ட்ரிப்பை ஓகே அப்படின்ட்டு நாங்கள் ட்ரிப்பை கன்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். அந்த ரூமில் போய் எனக்கு ஸ்டே பண்ணிட்டோம். அங்கே அடுத்த நாள் நம்ம நிறைய பிளேஸ் சுற்றி பார்க்கணும், ஸ்டே பண்ணிட்டோம். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.